கரும்புக்கு 38 ரூபா வழங்குன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு இருக்காரு. ஆனா வந்து நீ விவசாயிகிட்ட வந்து சேர்றது 15 ரூபா, அதுவும் அதுல நாங்க புடுங்கு கூலி 3 ரூபா போயிட்டு 12 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லி நீ இடைத்தரகர்கள் இந்த மாதிரி வந்து பண்றதுனால வந்து இன்னைக்கு நேத்து வந்து மேட்டூர்ல வந்து விவசாயிகள் பூராமே வந்து ஆர்ப்பாட்டத்துல நடந்து சாலை மறியல் செஞ்சதுனால ஆர்டிஓ தலையிட்டு சமாதானப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லி இந்த நிலைமை நீடிச்சா நாங்க வந்து விவசாயி என்ன செய்ய முடியும்? ஓராண்டு பயிர் வந்து கரும்பு. ஒரு வருடம் பாடுபட்டால் மட்டுமே எங்களுக்கு பலனை கொடுக்கும். அது நான் பொங்கல் தொகுப்பு நம்பி தான் நாங்க பயிரிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமையில 38 ரூபா வழங்கணும்னு அரசாணை உத்தரவு முதலமைச்சர் விட்டும் இங்க வந்து இடைத்தரகர்கள் வந்து எங்களுக்கு 15 ரூபா கொடுக்குறோம், 12 ரூபா கொடுக்குற நிலைமை வந்து நீங்க நீடிச்சிட்டு இருக்கு சேலம் மாவட்டம் முழுவதுமே. இதனால வந்து பெரிய நாங்க ஒரு அதிர்ச்சியில இருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன அரசாணை தெரிவிச்சாங்களோ அந்த 38 ரூபா எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறோம். மற்றும் வந்து பொங்கல் நம்பி தான் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம், ஈரோடு, எடப்பாடி, பூலாம்பட்டி, பல்வேறு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் பரவலா வந்து இன்னைக்கு வந்து கரும்புகள் அதிக பயிரிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சில இடத்துல வந்து இன்னும் இது வரல கேட்கறதுக்கே வரல. ஒண்ணு பிள்ளைங்க சேலம் மாவட்டம் தாசனம்பட்டியில் இருக்கிறோம். இந்த பகுதியை வந்து நீங்க அரை ஏக்கர் நம்மள பயிர் விட்டுறோம், இதையே கேட்கறதுக்கு வரல. இந்த நிலைமை எல்லா இடமும் நீடிக்குது. மாண்பு தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த 38 ரூபா வழங்குவது நடவடிக்கை எடுக்கிறோம். இடைத்தரகர் இல்லாமல் விவசாயிகள் மூலியமா சென்றடைய நடவடிக்கை கோரிக்கை கொடுக்கிறோம். மற்றும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து எங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வந்து நாட்டு வெள்ளத்தை கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுத்திருக்கோம். இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றல. பரிசீலனை செஞ்சு நாட்டு வெள்ள பொங்கல் தொகுப்பு இணைக்குன்னு சொல்லி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோங்க. நாங்க வந்து அப்புறம் இன்னொரு 6 நாள் தான் பொங்கலுக்கு இருக்குது. இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு பிடிங்கி வைக்க வேண்டியதான். மற்ற ஏரியாவில் வந்து கரும்புக்கு நம்ம சொந்தக்காரங்க இடத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா 12 ரூபா 13 ரூபாய்க்கு கேட்கறாங்க. இப்ப ரொம்ப நஷ்டம் ஆகுதுங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 2,50,000 லட்சம் ரூபா செலவாகுது. அந்த செலவு கணக்கு போறவங்கள 12 ரூபானா அவங்க கொடுக்கறது வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு 600 கத்தை வந்தனா கூட 1 லட்சம் 1,4 லட்சத்துக்கு தான் கரும்பே ஆகும். செலவு மீதி 2 லட்சம் கை காசு தாங்க போகும். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாத ரொம்ப தடுமாட்டத்துல இருக்கிறேங்க. இப்போ இந்த கரும்புகளை கேட்க அதிகாரிகள் வந்தாங்களா? இல்ல பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? வரலைங்க, யாரும் வரலை. எல்லாம் எந்த பக்கம் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குதோ அந்த பக்கம் போய் வாங்கிக்கிறாங்க. இப்போ எங்க பக்கம் வந்து எந்த ஒரு அதிகாரியும் வரல. ஆனா அவங்க கேட்கற ரேட்டுக்கு கொடுத்தா வருவாங்க. அவங்க எவ்வளவு கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்க? அவங்க 12 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்புறம் நாங்க வந்து ஒரு 25 ரூபா, நானும் அவங்க கவர்மெண்ட் 38 ரூபா கொடுக்குது, நாங்க ஒரு 25 ரூபா கரும்பை பார்த்து கூட கொடுங்கன்னா கூட யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எங்களுக்கு இதுதான், இந்த பொங்கல் முடிஞ்சா எங்களுக்கு இந்த கரும்பு என்ன பண்றதுன்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியல. இப்போ